மற்றும் கிருஷ்ணன் ஆகியோரிடமிருந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் பயின்றார். 1893ஆம் ஆண்டு திலகரின் அரசியல் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். 1895ஆம் ஆண்டு திருச்சியில் சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞரானார். 1895இல் வள்ளியம்மையை மணந்து கொண்டார். இவரது பட்டப்பெயர் மகராசி என்பதாகும். நாட்டு விடுதலைக்காக தன்னையே மெழுகாய் உருக்கி கொண்ட தியாகி வ.உ.சி. அவர்கள். இவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். தலைவர்கள் இவரை வந்தே மாதரம் பிள்ளை என்று அழைத்தார்கள். இவர் பிரித்தானிய கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனமான சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தோன்றினார். இதனால் தான் இவரை கப்பலோட்டிய தமிழன் என்று பெருமையோடு அழைக்கின்றோம். ஆங்கிலேயரின் அராஜகத்திற்கு எதிராக குரல் கொடுத்த போது தேச துரோகி என்று சிறையில் அடைத்தனர். சிறையில் மாட்டிற்கு பதிலாக வ.உ.சி. அவர்கள் செக் இழுத்தார். இதனால் தான் இவரை செக் இழுத்த செம்மல் என்று போற்றி வணங்குகிறோம். கப்பலோட்டிய தமிழனை என்றென்றும் போற்றி வணங்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன் என்னுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.